டாக்டர் வீட்டுக்கு உரம்பரைங்களாம் வந்துருக்காங்க. நான் போய் சமைச்சிட்டு வரணும். சமைக்க போறியா? என்ன சமைக்க போற? அட என்ன இப்படி கேட்குறீங்க? எல்லாம் காய்கறிங்களாம் வெட்டி போட்டு சாம்பார் தானே வைக்க போறேன். இருப்பா, சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கான ரூல்ஸ்லாம் உனக்கு தெரியுமா? சந்தேகம்ங்க, அதை எப்படி பண்ணுவோம்? சந்தேகமே வேணா, நான் தீர்த்து வைக்கிறேன். நான் சொல்ல போற இந்த 7 குக்கிங் மிஸ்டேக்கை நீங்க குக் பண்ணும்போது பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே டேமேஜஸை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, வெஜிடபிள்ஸை கரெக்டாக ஈவனாக கட் பண்ணாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுறதுங்க. இப்படி நீங்கள் கட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஓவர் குக் ஆகும், ஒன்று குக்கே ஆகாது. இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ அதோட நியூட்ரிஷன் லாஸ் அதிகமாக ஏற்படுங்க. ஸோ நீங்கள் வெஜிடபிள்ஸை நல்லா, காய்கறிகளை நல்லா ஈவனாக கட் பண்ணி அதை ஒரே சைஸில் கட் பண்ணி நீங்கள் குக் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரத்தை வச்சோன்னா அதில் காய்கறிகளை நிறையா கொட்டி சமைக்கிறது. அதாவது ஒரு ஹவுஸ்ஃபுல்லான தேட்டரில் ஆள்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி உங்கள் பாத்திரத்தில் காய்கறிகளை போட்டு சமைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி சமைக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோட மாய்ச்சரைஸ், ஈரப்பதம் லாஸ் ஆகிடுங்க. அது மூலமாக அதில் இருக்க விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் லாஸ் ஆகிடுங்க. ஸோ சமைக்கும் போது அளவளவாக குக் பண்ணுங்கள். மொத்தமாக போட்டுலாம் சமைக்காதீங்க. அப்படியே மொத்தமாக தான் சமைக்கணும் அப்படின்னாலும் பெரிய பாத்திரமாக வச்சு சமைங்க. சின்ன பாத்திரத்தில் நிறைய காய்கறிகள் போட்டு சமைக்காதீங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளஞ்சிங்க. அதாவது இந்த காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி இதெல்லாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சுடுதண்ணியில் போட்டு அதை வேக வச்சது தான் சமைக்க போகணும். அப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதோட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் லாஸ் ஆயிடுங்க. முக்கியமாக விட்டமின் சி, பொட்டாசியம் அண்ட் அதில் இருக்க ஃப்ளாவனாய்ட்ஸ் இதெல்லாமே லாஸ் ஆயிரும். ஸோ இந்த லாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுல பயனே இல்லைங்க. இந்த மாதிரி காய்கறிகளை சமைக்கிறதுக்கு முன்னாடி பிளென்சிங் பண்ணிடுங்க. ஃபோர்த் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராங் குக்கிங் மெத்தட்ஸ். அதாவது ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் ஒவ்வொரு சமைக்கிற முறை இருக்கும். ஒன்று ஓவர் குக் பண்ணணும், ஒன்று கரெக்டாக குக் பண்ணணும், ஒன்று கம்மியாக குக் பண்ணணும், ஒன்று பாயில் பண்ணணும், ஒன்று கிரில் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பான கத்திகளை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கத்திகளை ஷார்ப் இல்லாதப்போ அதில் நீங்கள் அதிகமாக ப்ரெஷரை போட்டு அந்த காய்கறிகளை கட் பண்ணுவீங்க. அப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த காய்கறிகள் இருக்க நியூட்ரிஷன் லாஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கங்க. அதாவது நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. ஸோ நீங்கள் சமைக்கும் போது ஷார்ப்பான கத்திகளை வச்சு கட் பண்ணி சமைங்க. அண்ட் சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் குக்கிங். அதாவது ஃபுட் ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறாக போட்டு வதக்கி ஓவர் குக் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாதுங்க. அதுக்கு எந்தெந்த அளவில் கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணுங்கள். ரொம்ப ஓவராலாக குக் பண்ணாதீங்க. அண்ட் செவன்த் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீட். அதாவது எதை எந்த அளவுக்கு ஹீட் பண்ணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹீட் பண்ணுங்கள். சீக்கிரம் சமைக்கணும், ஹீட் அதிகமாக வச்சா சீக்கிரம் சமைச்சிடலாம் அப்படிலாம் சொல்லி ரொம்பலாம் ஹீட் பண்ணி சமைக்காதீங்க. அது டேமேஜஸை ஏற்படுத்தும். ஸோ இந்த 7 குக்கிங் மிஸ்டேக்ஸை நீங்கள் குக் பண்ணும்போது பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திருங்க. அண்ட் இன்னும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான மெசேஜஸ் ஆர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ.